என்ன இது? எல்லாரும் நம்ம பக்கம் வந்து நாத்து நட்டுட்டு இருக்காங்க. பெரியமா இங்க வாங்க. என்ன அருள்? ஏன் எல்லாரும் என் பக்கம் வந்து நாத்து நட்டுட்டு இருக்கீங்க? உன் பொண்டாட்டி தான்ப்பா எல்லாரையும் உன் பக்கம் நாத்து நட சொன்னா. எதுக்கு அப்படி சொன்னா? எதுக்கு அப்படி சொன்னான்னு நீ உன் பொண்டாட்டி கிட்டயே போய் கேளு. பெரியமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். பாதி பேர் அவன் பக்கம் போய் நாத்து நடுங்க. இல்லப்பா, நாங்க இங்கேயே நாத்து நடுறோம். பெரியமா இப்ப நீங்களும் மத்தவங்களும் அங்க போகலன்னா அப்புறம் நீங்க யாருமே எனக்காக நாத்து நடக்கூடாதுன்னு சொல்லிடுவேன். ஆமா, நீங்க 2 பேரும் எப்போ வந்தீங்க? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தோம் மாமா. சரி, உங்களை யாரு சாணி கரைக்க சொன்னது? அதான் மாமா. மாமா அவங்கள கூப்பிட்டு ஏன் இந்த வேலையை அவங்களுக்கு கொடுத்துன்னு சத்தம் போடுங்க மாமா. எதுக்குடா நான் சத்தம் போடணும்? உங்களுக்கு ஏத்த வேலைய எங்க அம்மா சரியா தான் கொடுத்துருக்காங்க. சரி, இந்த சாணி கரைச்சதெல்லாம் போதும். பொழுது போறதுக்குள்ள நாத்து நடணும். 2 பேரும் வந்து நாத்து நடுங்க. அதான் எங்களுக்கு ஏத்த வேலை சாணி கரைக்கிறதுன்னு சொன்னீங்கல்ல, நாங்க இதையே செய்யறோம். ஆமா நாங்க இதையே செய்யறோம். ஏய், எது முக்கியமோ அதை விட்டுட்டு தேவையில்லாத வேலை எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கீங்க. 2 பேரும் இப்ப வாங்க முதல்ல. இல்ல மாமா நாங்க வரல. ஏன்டா வரல? வரலன்னு சொன்னா விடுங்களேன். ஆமா. ஏய் வீரையா, அவ தான் திமிரு பிடிச்சவ. அவ அப்படிதான் ஏடா கூடமா பேசுவா. நீ வந்து நாத்து நடு, வாடா. ஐயோ மாமா நான் வரல. இங்க பாரு, இப்ப நீ வரலனா அப்புறம் என் வீட்டுக்குள்ளேயே நீ நுழைய கூடாது சொல்லிட்டேன். மாமா என்ன மாமா இப்படி எல்லாம் சொல்றியா? அப்ப ஒழுங்கா வா. ஐயோ மாமா வந்தா பாம்பு கடிக்கும். என்னது? பாம்பு கடிக்குமா? ஆமா மாமா, வயல்ல பாம்பு இருக்கும்ல. டேய், வேலை செய்யாம இருக்கிறதுக்காக பொய் சொல்றியா? ஒழுங்கா வாடா. மாமா மாமா நான் வரல மாமா. வாடா மாமா. மாமா என்ன விடுங்க மாமா. சும்மா வெட்டி. ஏய், உண்மையை சொல்லு. வயலுக்குள்ள பாம்பை விட்டது நீதானே? ஏங்க நான் எதுக்கு பாம்பை விடணும்? சும்மா அபாண்டமா என் மேல பழிய போடாதீங்க. அப்புறம் எப்படி பாம்பை பாக்குறதுக்கு முன்னாடியே வயலுக்குள்ள பாம்பு இருக்குன்னு நீயும் உன் தம்பியும் இறங்க மாட்டேன்னு சொன்னீங்க? ஏங்க எதையாவது உளறிட்டு இருக்காதீங்க. நான் எதுக்குங்க பாம்பெல்லாம் விடணும்? வானதிக்கு உதவி பண்றதுக்காக நாங்க எல்லாரும் நாத்து நட போனது உனக்கு பிடிக்கல. அதனாலதான் நீயும் உன் தம்பியும் பாம்பை கொண்டு வந்து அங்க விட்டுருக்கீங்க. நானும் நம்ம பையன் அருளும் வயல்ல இருந்தோம். நீ இப்படி பண்ணிருக்கன்னா அப்போ நாங்கெல்லாம் உனக்கு முக்கியம் இல்ல. நீ எல்லாம் என்ன அம்மா? வாங்கய்யா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். ஐயா குடும்பம் வந்தாச்சு, அப்புறம் என்ன ஆரம்பிச்சிடலாம்ல? ஐயா, கரிகாலன் தம்பி வரலையா? அவர் வந்தா தானே ஆரம்பிக்க முடியும். வந்துகிட்டு இருக்கானா? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான். அதுக்குள்ள மத்த வேலைகள்லாம் ஆரம்பிங்களேன். போய் பூஜைக்கான ஏற்பாடெல்லாம் பாருங்க. சரிங்க. போங்க. இப்ப என்கிட்ட 2 திட்டம் இருக்கு. அந்த 2 திட்டத்தையும் சரியா பண்ணாதான் ஊருக்காரங்க முன்னாடி என் அப்பன் குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் வாங்க முடியும். ஏமா, உன்னோட முழு திட்டம் தான் என்னம்மா? அத சொல்லுமா. குளத்துக்குள்ள இருக்கிற சாமிய அவங்க தூக்கறதுக்கு முன்னாடி நாம தூக்கிடணும். என்னம்மா சொல்ற? ஆடி மாசம் திருவிழாவுக்கு கோவில் குளத்துக்குள்ள இருக்கிற சாமிய என் அப்பன் சுந்தரத்தோட குடும்பம் தானே வெளியே எடுத்து திருவிழாவை ஆரம்பிப்பாங்க. ஆமா. நீங்க இன்னைக்கு ராத்திரியோட ராத்திரியா யாருக்குமே தெரியாம அந்த சாமி சிலைய தூக்கிடுங்க. சிலைய
காலையில அந்த குடும்பம் குளத்துக்குள்ள இறங்கும் போது அங்க சாமி சிலை இருக்க கூடாது. ஏம்மா இது சரியா வருமா? அதெல்லாம் சரியா வரும். நான் சொல்றத மட்டும் நீங்க செஞ்சா போதும். சரிம்மா. இவங்க சாமி சிலையை எடுக்கிறதுக்காக கோயில் குளத்துக்குள்ள இறங்குனா அங்க சிலை இருக்காது. சிலை இல்லாத விஷயம் வெளியே தெரிஞ்சா ஊர்க்காரங்க எல்லாரும் சாமிக்கு இந்த குடும்பத்தை பிடிக்கலன்னு சொல்லி மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி பிரச்சனை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நான் நினைச்ச மாதிரி இந்த குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா போக வைப்பேன்.